நாங்கள் சிபிஐயில் விசாரிக்கிறதுக்கு அவங்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும்? பொள்ளாச்சி ஒரு நிமிஷம், பொள்ளாச்சி அந்த விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தொடர்ந்து அதனால எங்க மேல விமர்சனமும் வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்திட்டு வரோம். இந்த காதல் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த விவகாரம் வந்திருக்கு. அதுல இதனால இதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு, இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். இது யாரு தவறு செஞ்சாலும், அவங்க கட்சியில இருந்தாலும் சரி, கட்சியை சாரா இருந்த எந்த கட்சி இருந்தாலும் சரி, அரசியலோ இல்லையோ, அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ 4 பேர் குண்டாசில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு போதாது. கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்கோ அதில் கண்டறிந்து சிபிஐ விசாரணை நடந்து அதில் யார் நெட்வொர்க் என்னென்ன இருக்கு முழுமையாக விசாரணை நடத்தி அதில் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவோம். நிச்சயமாக ஆதரிப்போம். எப்படி நீங்கள் சம்பிரதாய தேர்தலுக்குன்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்கள் எல்லாரும் இப்போ பத்திரிகைகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி 7 தொகுதியிலும் ஜெயிக்கணும், நான் கூட்டணி 40 தொகுதியிலும் ஜெயிக்கணும், ஜெயிச்சு இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும், போராடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ சிறப்பாக இருக்கா இல்லையா? இல்லை இப்போ இது சிறப்பாக இருக்கா இல்லையா? அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை, புரியுதா? ஆளுங்கட்சியாக இல்லை, நாங்கள் ஒரு எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக இந்திய அளவிலேயே நான் சொல்கிறேன் யாருமே செய்திருக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்ருக்குறோம். அதனால் இன்னொன்று கடந்த தேர்தலில் ஒரு நிமிஷம் இருக்கு. கடந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நாடாளுமன்றம் தொகுதி வெற்றி பெற்றோம், பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம். அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து 2 எம்பி தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, 39 பேரில். மீதி பேர் ஆதரவு கொடுக்கல. இந்த தேர்தலில் 40 வெற்றி பெற போகிறோம், 40 உறுப்பினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு மட்டும் இல்லை, எங்களோட நிபந்தனைகள்லாம் வைப்போம். உள்ளிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெறுவோம். கடந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, இந்த முறை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அதனால் உறுதியாக நாங்கள் எங்கள் தேர்தலை நீங்கள் படித்து பாருங்கள், எல்லாம் விவரமாக இருக்குது. எங்கள் கொள்கைகளை நாங்கள் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்கலை. எங்கெங்கே போராட்டம் நடத்துகிறோம்னு சொன்னோம், நடத்திட்டு தான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நடத்தி அது எல்லாத்தையும் நாங்கள் பெறுவோம், உரிமைகளை பெறுவோம். நாங்கள் இந்தியாவில் எத்தனை தனிநபர் மசோதா வந்து வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லுங்களேன். இந்தியாவில் இல்லை, நான் சொல்றேன், எத்தனை வெற்றி பெற்றிருக்கு? ஒன்று கூட கிடையாது. அதெல்லாம் வெற்றி பெறல. அது மக்கள் மாநிலங்களவையில் அது அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அவங்க ஏதோ ஆயிட்டாங்க, மக்களவையில் வரல, வெற்றி பெறல.
இதுல என்ன தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சா அப்படியே பெரிய இதுவாயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகலைங்க. அதெல்லாம் வெற்றி பெற நம்ம நோக்கம் வந்து வரணும், சட்டமா வரணும். அதுல தம்பி ஒரு உறுப்பினர் வச்சு சட்டம் வருமா? உங்க யோசனைப்படி அந்த மாதிரி மசோதா இப்ப நாங்க கொண்டு வருவோம். சரிதானே? இது ஒரு பெரிய ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வருவோம். இப்ப உங்க யோசனையை ஏற்றுக்கிறோம், கொண்டு வருவோம். பிரதமர் வச்சுக்கிட்ட உரிமை கூட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. அந்தந்த கோரிக்கைகள் காலத்திற்கு ஏற்ப, அதாவது உடனடியாக, இடைக்கால, நீண்ட கால கோரிக்கைகள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நிச்சயமா இருக்கோம். உறுதியா கிடையாது. மக்கள் எங்களை ஏத்துட்டு இருக்காங்க, எங்க தொண்டர்கள் ஏத்திட்டு இருக்காங்க. இப்போ பழசு எல்லாத்தையும் கிளப்பணும்னு வச்சுங்களேன், யாரும் எந்த குடியிலும் இருக்க முடியாது. வைகோ பேசினது தெரியாதா? என்ன பேசினாரு? ஸ்டாலின் பத்தியும் குடும்பத்தை பத்தி பேசினாரு தெரியாதா? இங்க பாருங்க, ஸ்டாலின் அவங்களை பத்தி என்ன பேச தெரியுமா? அவருங்க திருமாவளவன் பேச தெரியாதா? இப்போ கிளப்பி விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ இனி நடக்க போறத பேசுங்க. இனி ஒரு புதிய இந்தியாவை நம்ம படைப்போம், ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம். வலிமையான இந்தியாவை படைக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றதை பற்றி அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதை முன்னெடுத்து சொல்லுங்கள். அதெல்லாம் பழசெல்லாம் பேசினது தேவையில்லை. அது மட்டும் இல்லை, கடைசி வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கள் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பீடக்கூடாது. நன்றி.